கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என்னோடு கூட உங்களுடைய வேதாமத்தை திருப்பி வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்பொழுது இப்படியாக சொல்கிறார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஆண்டவரும் கூட நாம் பார்க்கும்பொழுது அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். ஆகவே ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார் அல்லது அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் பார்க்கும்பொழுது பரலோகம், தேவாதி தேவன் வாசம் செய்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். பொன்னாலான வீதிகள், மதில்கள், முத்துகளால் அது செய்யப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஐஸ்வர்யத்திற்கு காரணம் கூறுவதாக அந்த இடம் முழுவதும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவுகள், நாம் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அறிவிலே குறைவு, பணத்திலே குறைவு, சம்பத்திலே குறைவு. ஆகவே குறைவுள்ளது இந்த உலகமானது. இந்த உலகத்தில் வசிக்கிற ஜனங்கள் குறைவுள்ளவர்கள். ஆகவே இந்த குறைகளெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக அவர் இருக்கிற இடமானது நாம் பார்க்கும்பொழுது அது எவ்வளவு ஐஸ்வர்யத்தின் மிகுதியால், திரட்சியால் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தை மாத்திரம் அது குறிப்பிடவில்லை, அவருடைய ஞானத்தையும் குறிக்கிறது. பாருங்க, ஒருவன் தனக்கு ஞானம் இல்லை என்று சொன்னால் ஞானத்தை நிறைவாக தருகிறவராகிய பிதாவினிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லி யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். ஞானம், ஐஸ்வர்யம், எல்லா விதமான காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் வசிக்கும் பொழுது குறைவுள்ளதாக காணப்படும். நம்மிடத்திலே குறைவு காணப்படுகிறது. ஆகவே ஒருவன் தனக்கு ஞானம் வேண்டுமென்றால், தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், ஆசீர்வாதத்திற்கும் ஞானத்துக்கும் அதிபதியாகிய தேவாதி தேவனிடத்திலே கேட்க கடவன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. உதாரணமாக 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளலாம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றாள். இங்கே தேவனுடைய மனுஷனாக இருக்கக்கூடிய எலிசாவை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. எலியாவுக்கு பிறகு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான வல்லமையை பெற்றுக்கொண்டவன் எலிசா என்ற இந்த தீர்க்கதரிசி. இந்த எலிசா கில்காலிலே இருக்கும்பொழுது அங்கே பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் பஞ்சத்திலே வாடுகிறார்கள், பசியும் பட்டினியுமாக காணப்படுகிறார்கள். எலிசா கில்காலுக்கு வந்து அங்கே தீர்க்கதரிசிகளின் மகன்களுக்கு, புத்திரருக்கு
அங்கே வகுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு தேவனுடைய காரியத்தை குறித்தும், தேவனுடைய வல்லமையை குறித்தும், தேவனுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் குறித்தும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது 43வது வசனத்தில் அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்று சொன்னால் 43வது வசனத்தில் அதற்கான விடை இருக்கிறது. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். ஆகவே 100 பேர், 100 பேருக்கு கில்காலிலே எலிசா வகுப்பெடுத்து கொண்டிருந்தான். எலிசாவினுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. பயிற்சி கொடுப்பவர் யார்? எலிசா. பயிற்சியை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் 100க்கு அதிகமாக இருந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை சுற்றி பஞ்சம் இருந்தது. ஆகவே எலிசா தன்னுடைய வேலைக்காரன் நோக்கி சொல்கிறான், நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசி புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். கூழை காய்ச்சி. அவர்கள் இப்பொழுது வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய தீர்மானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பசி எடுக்கும். ஆகவே இவர்களுக்கென்று கூழை காய்ச்சி இவர்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும் என்று எலிசா தன் வேலைக்காரனிடத்தில் கட்டளையிடுகிறதை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை பார்க்கும்பொழுது நமக்கு மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 5000 பேரை கொண்டு என்ன செய்தார்? 5000 பேருக்கு அவர் 5 அப்பம் 2 மீனை அவர் பலுகி பெருக செய்து அவர்களுக்கு உணவு படைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 5000 புருஷர் மாத்திரம் சாப்பிட்டார்கள். எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம். சீஷர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர்களை அனுப்பிவிடும், இவர்கள் இம்மட்டுமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள், இவர்கள் தங்களுக்கு உணவுகளை கொள்ளும்படியாக இவர்களை அனுப்பிவிடும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லும்பொழுது அவருடைய பசித்த முகத்தை பார்த்து அவர்கள் எங்கே போவார்கள்? நீங்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லும்பொழுது 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை தேவன் போஷித்ததை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் சற்றேறக்குறைய 4000 பேருக்கு அவர் போஜனம் அளித்ததை பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் வசனத்தை கேட்டார்கள், அவர்கள் எங்கே போவார்கள்? ஆகவே அவருடைய சரீர பிரகாரமான தேவையும் சந்திக்க வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு தேவனிடத்தில் இருந்தது. ஆனால் சீசரிடத்திலே காணப்படவில்லை. அவர்களை பயன்படுத்தி இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றான். அங்கே குறைவுபட்டது தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அதை ஆசீர்வதித்து அவர்களிடத்தில் கொடுக்கும்பொழுது அது பலுகி பெருகினது என்று சொல்லி வாசிக்க 12 நிறைய கூடைகள் நிறைய மீதியான துணிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவாதி தேவன் நம்முடைய சரீர பிரகாரமான தேவையும் குறித்துமே அவர் அக்கறையாக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய தேவை மாத்திரமல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான தேவை. இன்றைக்கு உனக்கு என்ன வேண்டும்? என்ன சரீர பிரகாரமான தேவை என்ன? நோயிலே இருக்கிறாயா, அல்லது பசியிலே இருக்கிறாயா, கடனில் இருக்கிறாயா, அல்லது பல பிரச்சனைகள் உனக்கு முன்பாக இருக்கிறதா? அவற்றை கூட அவர் தீர்ப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதை குறித்தும் அவர் கவலையுற்றவராக இருக்கிறார். ஆகவே உன்னுடைய கவலையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர்களுடைய பசித்த முகத்தை பார்த்தும்பொழுது சீஷர்கள் அவர்களை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் தேவாதி தேவனோ இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். எலிசா கூட 100 பேர் தனக்கு முன்பாக அமர்ந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 100 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சரீர பிரகாரமான தேவையும் அவர் யோசித்தார். ஆவிக்குரிய பிரகாரமான தேவையை அவருடைய வார்த்தையின் மூலமாக, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக எலிசா சந்தித்தார்.
இப்பொழுது அவர்களுடைய பசியை தீர்க்கும்படியாக தன் வேலைக்காரனிடத்தில் கட்டளையிடுகிறதை பார்க்கும். கூழ் காய்ச்சு என்றான். பாருங்கள், இப்படி கூழானது இந்த 100 பேருக்கும் காய்ச்சப்படுகிறது. எளிமையான உணவு தான். ஏனென்று சொன்னால் அங்கே பஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி வாசித்தோம். 38வது வசனத்தில் பஞ்சம் இருந்தது. ஆகவே கூழை காய்ச்சுகிறார்கள். பெரிய பானையிலே கூழ் காய்ச்சப்படுகிறது. இப்பொழுது கூழ் காய்ச்சி முடித்தவுடன் அவர்கள் சாப்பிட வேண்டும். இதற்கு மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் 100 பேரில் ஒருவன் என்ன செய்கிறான்? வெளியே போகிறான். வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க? வெளியே போகிறான். வெளியே போனால் பிசாசு பிடிப்பான். பிசாசு சிந்தனைக்குள்ளாக அவன் புகுந்து தன்னுடைய காரியங்களை நடப்பிப்பான் என்பதற்கு உதாரணமாக இது இருக்கிறது. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய், வசனம் நடந்து கொண்டு இருக்கிறது, வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேலைக்காரனிடத்தில் தான் சொன்னான் எலிசா, போய் நீ கூழ் காய்ச்சி, பெரிய பானையிலே 100 பேருக்கு போதுமான அளவுக்கு கூழ் காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவன் வெளியே போய், தேவனுடைய தீர்மானத்திலிருந்து வெளியே போய் அவன் என்ன செய்தான்? ஒரு பேய் கொம்முட்டி கொடியை கண்டு பார்த்து அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. வெளியே போனான். போகலாமா? கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வெளியே போகலாமா? அவன் போனான். அந்த பேய் கொம்மட்டி காய்களை கண்டான். ஏவாளும் கூட தன் கண்களினாலே முதலில் அந்த கனியை இச்சித்தாள் என்று சொல்லி பார்க்கும். அது பார்வைக்கு ஏற்றதாக இருந்தது. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஏவாளினுடைய கண்களுக்கு அந்த கனியானது பார்வைக்கு ஏற்றதாக இருந்தது. அந்த கனிகளை பார்க்கிறான். அந்த பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அதை பறித்து மடி நிறையாக அறுத்து வந்து அதை அறிந்து, பாருங்க, அதை பார்க்கிறான். அதை ஆவல் தீரும் அளவும் அதை எடுத்துக்கொள்கிறான். மூன்றாவதாக கூழ்பானை அண்டையிலே வந்து ஒருவனாகவே அதை அறிகிறான். எல்லாவற்றையும் அறிகிறான். பார்க்கும்பொழுது அதில் கண்களுக்கு அந்த காய்களை பார்க்கும்பொழுது அந்த கண்களுக்கு மிக விருந்தாக இருக்கிறது. ஒருவேளை அந்த காய்களிலிருந்து வாசனை கூட வந்திருக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கிறது. இது சாப்பிடுவதற்கு ஏற்றது தான் என்று சொல்லி அவன் முடிவு செய்து என்ன செய்தான்? கூழ்பானையிலே போட்டான். ஆண்டவர் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக வழிநடத்துகிறார். காரியங்களை வழிநடத்துகிறார். அப்படி ஆண்டவர் திட்டத்தின்படி வழிநடத்தும் பொழுது அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி தான் நடக்கணும். ஆண்டவருக்கு தெரியாதா? சில பொருட்களை இந்த கூழிலே சேர்ப்பது மூலமாக மிக ருசியாக மாறும் என்று தெரியாதா? ஏன் எலிசா வெறும் கூழை காய்ச்சி என்று சொன்னான்? இந்த கூழோடு கூட மற்ற பொருட்கள் நீ சேர்க்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? ருசியாக இவர்கள் சாப்பிட வேண்டும், மற்ற காய்கனிகளை சேருங்கள், போய் பாருங்கள், அங்கே இருக்கும், எடுத்துக்கொண்டு வாருங்கள், வந்து இதிலே போடுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை? தேவனுடைய திட்டம் தீர்மானம் இப்படியாக இருக்க நாம் நல்லது பொல்லது எதுவுமே சொல்லக்கூடாது. தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய தரிசனத்தின்படி சபை நடக்கும் பொழுது சுயமாக சிந்தித்து தேவனுடைய தீர்மானத்தை கெடுக்கும் பொருட்டாக உனக்கு நலமானதை அதில் சேர்க்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ திட்டமாக பேசுகிறார். His vision is tested and proved. அவருடைய தரிசனமானது சோதிக்கப்பட்டு அது சரியாக போய்கொண்டு இருக்கிறது. அதில் நாம் எந்த ஒரு காரியத்தையும் சேர்க்கக்கூடாது. ஒருவேளை உனக்கு இதெல்லாம் செஞ்சால் நலமானது தான் என்று தோன்றும். இப்படி சபை நடத்தலாம், அப்படி சபை நடத்தலாம், இப்படி செய்து ஆட்களை கூட்டி வரலாம், அப்படி செய்து ஆட்களை கூட்டி வரலாம். ஆண்டவர் சொல்லாமல், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள் சொல்லாமல் எதை செய்தாலும் அதிலே சாவு இருக்கும்.
மரணம் இருக்கும், அது கெட்டு போகும். நல்ல கூழ் என்னாச்சு? இப்போ ஒரு மனுஷனுடைய இச்சையினாலே, ஒரு மனுஷனுடைய தன்னார்வத்தினாலே அங்கே கெட்டு போனது என்று சொல்லி அறுத்து அவை அறிந்து கூழ்பானிலே போட்டான். அது இன்னதென்று அவளுக்கு தெரியாத. ஒரு மனுஷன் செய்கிறத மற்றவங்களுக்கு இன்னதென்றே தெரியல, அவனுக்கே தெரியல. யார் இதை துணிகரமாக போய் பேய் கொமட்டி காய்களை கொண்டு வந்து மடி நிறைய கொண்டு வந்து அறுத்து அந்த கூழ்பானில் போடுறானோ அவனுக்கே தான் தீமையை செய்கிறோம் என்று தெரியல. அநேகர் இன்றைக்கு சபையில் என்ன செய்கிறோம்? சபையில் என்ன செய்கிறாங்க? இது நல்லதுக்குத்தான் என்று செய்கிறார்கள், ஆனால் அது தீமையை விளைவிக்கிறது. ஏன்? அவர்கள் தேவனிடத்தில் கேட்கவில்லை, அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியில, தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியில, தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் ஒழுங்கு செய்யப்பட்ட மூப்பொருளுக்கு கீழ்ப்படியில. அப்படி இருக்கும்பொழுது தன்னார்வத்தனமாக இது நல்லா இருக்கும், இதை சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்களாகவே முயற்சி செய்து சேர்க்கும்பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அவன் மாத்திரம் கெட்டு போகவில்லை, எல்லோருக்குமே அது கெடுதலை கொண்டு வருகிறது என்று அடுத்த வசனத்தில் வாசித்தோம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். 40வது வசனம், அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அவர்கள் சாப்பிடும்போது கண்டுபிடித்தார், இது தேவனுடைய தீர்மானம் அல்ல, இதை தேவன் நமக்களித்த உண்ணுவதற்கினிய பொருள் அல்ல, இதில் ஏதோ இருக்கிறது, சாவு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கத்தினார்கள், கூப்பாடு போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவருக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிடுச்சு. ஆகவே எந்த மனுஷன் மூலமாக இடரல் வந்ததோ அவனை மன்னித்து, அவனை அறியாமலே அவன் செய்தான், தன்னார்வத்தனமாக செய்தான், அவனை மன்னித்து என்ன செய்தார்? மாவை கொண்டு வர சொல்லி அந்த கூழிலே போட்டார். ஒருவேளை இந்த கூழை என்ன செய்திருக்கலாம்? ஊற்றி விட்டிருக்கலாம், கீழே ஊற்றி விட்டிருக்கலாம். ஆனாலும் கூட எலிசா அப்படி செய்யவில்லை. ஏன்? அது பஞ்சத்தின் காலம். இருக்கிற காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். இது வேண்டவே வேண்டாம் என்று போகக்கூடாது. சபையே வேண்டாம், சபையில் சில தீமைகள், சபையில் சில சலசலப்புகள், சபையில் சில ஒழுங்கினமான காரியம் இருந்தாக்கா சபையே வேணாம் இன்னும் போகக்கூடாது. இது சபையே வேணாம். அநேகர் என்ன செய்கிறாங்க? சில ஒழுங்கினமான காரியங்களை பார்க்குறோம். இந்த நம்ம சபையை சொல்ல, பொதுவாகவே ஒரு சபைக்கு போகிற ஒரு மனுஷன் சில காரியங்கள் ஒழுங்கினமாக தோணலாம். அதற்காக சபையே வேண்டாம் என்று போய்விடுவாயா? சபையை விட்டு நீ தூரமாய் போய்விடுவாயா? மாவை கொண்டு வந்து அதை சுத்திகரித்து அந்த விஷத்தன்மையை போக்கும்படியாக செய்ய நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசி. நாம் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய தீர்மானத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படினோம். அதுதான். எலிசாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள், மாவை கொண்டு வர சொன்னார்கள். இந்த மாவு எப்படி இவ்வளோ பெரிய விஷத்தை முறிக்கும்? 100 பேருக்கு அங்கே கூழ் ஆயத்தமாக இருக்கிறது, கொமட்டி காய்களோடு கூட விஷத்தன்மையாக. இந்த மாவு எப்படி அதை முறிக்கும்? அதெல்லாம் இல்லை, விசுவாசத்திலே அவர்கள் நம்பினார். தேவனுடைய மனுஷன் நம்பினார்கள். நாமும் கூட தேவனுடைய மனுஷனை நம்ப வேண்டும், தேவனுடைய மனுஷர்களை நம்ப வேண்டும், அவரால் முன்குறிக்கப்பட்டவரை நம்ப வேண்டும். சுகம் ஏற்படும் என்று நம்ப வேண்டும். ஆத்துமாக்கள் சபைக்கு வருவார்கள் என்று நம்ப வேண்டும். திரும்பவும் சபையானது கட்டப்படும் என்று நம்ப வேண்டும். தேவனுடைய மனுஷன் செய்கிறது எல்லாம் தேவனால் அது செய்யப்படுகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். மாவை அதில் போட்டவுடன் எல்லோரும் புசிக்கும்படியாக அதை மாற்றினார். எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஒரு கெட்டுப்போன நிலைமையில் இருக்கும்பொழுது அதை விட்டு போகக்கூடாது. அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். தேவனிடத்திலே உத்தரவாதமுள்ள மனுஷர்கள் செய்வதற்கு நாம்
அனுசரணையாக இருக்க வேண்டும். அப்பொழுது அதை சுத்திகரிப்பார். அது திரும்பவும் அது உயிர் பெற்றெழ, சபையானது திரும்பவுமாக அது உயிர் பெற்றெழ ஆண்டவர் செய்வார் என்பதை இந்த காரியம் நமக்கு சொல்லுகிறது. 2வது அற்புதம் பார்க்கிறோம் 42. பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். இப்பொழுது பானையில் இருக்கக்கூடிய கூழானது அங்கே மதுரமாக மாறினது. எல்லோரும் திருப்தியானார்கள். இன்னொரு நாளிலே அவர்கள் தரித்திருக்கும்போது, கில்காலிலே தரித்திருக்கும்போது, கில்காலிலே இந்த 100 பேரும் எலிசாவும் இருக்கும்போது, இன்னொரு நாள் பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் வந்தான். யார் இடத்துல வருகிறான்? தேவனுடைய மனுஷனாக எலிசாவின் இடத்துல வருகிறான். அவன் வரும்பொழுது தன்னுடைய நிலத்திலே விளைந்த முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அந்த மனுஷன் சுமந்துக்கிட்டு வரான். தன்னுடைய நிலத்தில் விளைந்ததை தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்தான். பாருங்க, பஞ்சம் எங்கேயுமே இருக்கிறது. இந்த பாகால் சலிஷாவிலிருந்து வந்த இந்த மனுஷனுக்கும் பஞ்சத்தில் அகப்பட்டவன் தான். அவனுடைய வயலும் குறைவான விளைச்சலை மகசூலை கொடுத்தது தான். ஒருவேளை முழு மகசூலை எடுக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நிலமானது திருப்தியான விளைச்சலை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனாலும் எவ்வளவு குறைவாக கொடுத்தாலும், பஞ்சத்திலே அந்த அவனுடைய வயலானது எவ்வளோ குறைவாக கொடுத்தாலும் அதிலே தேவனுடைய மனுஷனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் சுமந்து கொண்டு வந்தான். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமான காரியம். இல்லாமையிலிருந்து எடுத்து கொடுப்பது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் தரித்திரத்திலிருந்து கொடுத்தார்கள். இந்த சபையாரை பாராட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தங்களுடைய மிகுந்த உபத்திரவத்திலிருந்தும் தங்களுடைய வறுமையிலிருந்தும் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த மனுஷனும் கூட பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கலாம், பஞ்சத்தினாலுடைய விளைச்சல்கள் குறைந்திருக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய வீட்டை கனப்படுத்தும்படியாக அவன் முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிரிலும் கொண்டு வந்தான். யார் முன்னாடி வைக்கிறார்? தேவனுடைய மனுஷனுக்கு தான் கொடுக்குறார். தேவனுடைய மனுஷன் எடுத்து வை, அலமாரியில் வை, அல்லது என்ன தனி இடத்துல ஸ்டோர் ஹவுஸில் வை, நான் தனியாக சாப்பிட்றேன், பஞ்சம் தீர் மட்டும் நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலை. யார் சொல்லலை? எலிசா சொல்லலை. அதற்கு பதிலாக சொல்கிறார், அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். எலிசாவிற்காக கொண்டு வரப்பட்ட இந்த உணவுப் பொருட்கள் சொல்கிற காரியம் என்ன? எலிசா என்ன சொன்னார்? இதை ஜனங்களுக்கு கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், யாருடைய பணிவிடைக்காரன்? எலிசாவினுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். எப்படி? இதை 100 பேருக்கு எப்படி கொடு? 20 வார்கோதுமையின் அப்பங்கள், சிறிய அப்பங்கள், கதிர்கள், இதை எப்படி 100 பேருக்கு எப்படி கொடுப்பது என்பதை பெரிய கேள்வி அந்த பணிவிடைக்காரனுக்கு வந்தது. அதில் மிக அற்புதமான ஒரு காரியம் வருகிறது பாருங்கள். 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன் என்று சொல்லும்பொழுது எலிசா, அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். நல்லா புரியுதா நமக்கு? அவனுக்கு முன்பாக வைத்த உடனே அவன் ஜெபம் பண்ணியிருக்கான். எலிசா called upon the Lord to bless this food. அவன் தேவனை நோக்கி இதை குறித்துதான காரியம் என்ன என்று கேட்கும்போது எலிசாவினிடத்தில் தேவன் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இதை இந்த 100 பேருக்கும் கொடு என்று சொல்லியிருக்கிறார்.
ஆகவே அவனுக்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இது குறைவான இதுதான். ஆனால் இந்த குறைவானதை கொண்டு நிறைவாக நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு சந்தேகமே இல்லை. நான் ஜெபித்த பொழுது அதான் சொல்கிறார், தட் தே மே ஈட் ஃபார் thus said the Lord. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாரு? அவர்கள் சாப்பிட்டு அதில் மீதியானவைகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொல்கிறார். சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? ஒரு கன்னி எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? மரியாளுக்கு கேள்வி வந்தது. தேவனால் எல்லாம் கூடும். அதுதான் பதில். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் கேரித் ஆற்றங்கரையிலே எலியா உட்கார்ந்திருக்கும்பொழுது காகமானது அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து எப்படி ஆகும்? எப்படி என்னை போஷிப்பார் பஞ்சகாலத்திலே? எலியா அவனுடைய சந்தேகத்தை யாவற்றையும் தீர்த்தார். ஒன்றும் இல்லாத ஒரு பறவையை கொண்டு அவனை வேலைக்கும் போஷித்தார். பிற்பாடு ஒன்றுமற்ற விதவையின் மூலமாக எலியாவை போஷிக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 17. உன்னை போஷிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் என்றால், நீ அவருடைய தீர்மானத்திலே இருப்பாய் என்றால் கண்டிப்பாக அவருடைய கை, ஆசீர்வாதத்தின் கை உன்மீது இருக்கும். எப்படியாகிலும் உன்னை போஷிப்பார். கவலை வேண்டாம், கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். உணவுக்காக மாத்திரம் சொல்லலை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்காக சொல்கிறேன். உன்னை சந்திக்க வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் முடிவு செய்தார் என்று சொன்னால் ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அங்கே இந்த குறைவான 20 வார்கோதுமையின் அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு மேலாக அவர் போஷிக்க. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். 44வது வசனம். அந்த 100 பேர் தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு முன்பாக வேலைக்காரன் வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது என்று சொல்லி வாசிப்போம். அவர்கள் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளும் இருந்தது, மீதியான வார்கோதுமையின் அப்பமும் இருந்தது என்று சொல்லி 2 அற்புதத்தை பார்த்தோம். 2 அற்புதமான அற்புதங்களை பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் அற்புதங்களை அவர் செய்கிறவர். எப்படி ஆகும் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி ஆகும், எப்படி சரி செய்யப்படும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதுவும் நம்முடைய சுய அறிவினாலே, சுய மூளையினாலே சிந்தித்து கெடுத்து விடக்கூடாது. அதுதான் முதலாவது அற்புதம். கூழ் காய்ச்சி என்றால் கூழ் காய்ச்ச வேண்டும், அதை பரிமாறு என்றால் பரிமாற வேண்டும். அதை விடுத்து அதில் சுவையை சேர்க்கும்படியாக நீயே தீர்மானம் செய்து அதில் ஏதாவது கொண்டு வந்து சேர்த்தால் என்று சொன்னால் அது விஷமாக மாறும். சுயத்துக்கு சபையில் இடமில்லை, சுய சிந்தனைக்கு சபையில் இடமில்லை. நான் யோசித்து இதை செய்தேன், அதெல்லாம் பிசாசினுடைய காரியம். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணி கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் வழிகாட்டுகிற விதமாக நடக்கணும். எலிசா வழிகாட்டுகிற விதமாக நடந்திருந்தால் அந்த கூழானது விஷமாக மாறியிருக்காது. அதில் சுவையை சேர்க்க வேண்டும். அதில் இப்படி செய்தால்தான் ஆத்துமாக்கள் வருவார்கள், இப்படி செய்யணும், அப்படி போகணும், ஒன்றும் தேவையில்லை. அவருடைய சபையை, அவருடைய ரத்தத்தை கொடுத்து, அவருடைய சுய ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்ட சபையை அவருக்கு காப்பாற்ற தெரியும், அவர் வழிநடத்த தெரியும். எதுவும் நாம் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக இருக்கும்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நான் சபையில் மாத்திரமில்லை, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி செய்வார் என்பது முதலாவது அற்புதம். 2வது அற்புதம், நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய மனுஷனை கனப்படுத்தும் பொழுது பஞ்சம் இருந்தாலும் சரி, என்னுடைய விளைச்சல்கள் குறைவாக இருந்தாலும் சரி, அதிலே முதற் பலனானதை தேவனுடைய மனுஷனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி முடிவு செய்யும் பொழுது அங்கே குறைவான காரியத்தை கொண்டு அநேகரை போஷிக்கும்படி எலிசா செய்தார். அது எப்படி செய்தார்? thus said the Lord.
ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறாருன்னு சொன்னேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் எலிசா தேவனை சார்ந்து தேவனிடத்தில் கேட்டு செய்ததுனாலே 100 பேரும் அங்கே பஞ்சகாலத்திலே திருப்தி அடைந்தார்கள், மீதியானதை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆகவே நாம் ஏற்கனவே வாசித்த வண்ணமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தமது ஞானத்தின்படி தமது தீர்மானத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையின கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாவற்றையுமே அவர் நிறைவாக்குவார். வல்லவராக இருக்கிறார். நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். இந்த 2 உதாரணங்களும் பழைய ஏற்பாடு 2 ராஜாக்களில் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்த இந்த 2 உதாரணமும் நம்முடைய வாழ்க்கையில் அது முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தை நமக்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். நாம் கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம் போதும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, எல்டராக இருந்தாலும் சரி, பிலீவராக இருந்தாலும் சரி, சுயத்துக்கு இங்கே இடமே இல்லை. ஆண்டவர் கீழ்ப்படிந்தா ஆண்டவர் பெரிய காரியத்தை சபையிலே செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக அங்கே என்னுடைய முதற் பலனை கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கும்பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் தனக்கு எடுத்து வைத்துக் கொள்ளலை. அதை உடனடியாகவே இந்த 100 தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு அவர் கொடுக்கும்படியாக செய்தார். அங்கே அவர் எப்படி செய்தார்? தன் சுயேஷ்டமாக செய்யலை. தஸ் சேத் த லார்ட். தேவன் அப்படி தான் சொல்கிறார். தனக்காக வாழக்கூடாது. அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, மூப்பராக இருந்தாலும் சரி, ஜனங்களுக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைக்காக மற்றவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அதை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லிப்பார். இதெல்லாம் தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியாக கீழ்ப்படிந்து வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். உங்களோடு கூட பேசினீர். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை புடமிடுகிறது. அநேக இடங்களில் நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எவ்வளவு ஆண்டவரே தெளிவாக எங்கள் மத்தியில் பேசப்போ என்னிடத்திலே கூட பேச நன்றி செலுத்தி நீ நிறைவாக்குவோம். உமக்கு தெரியும் உங்களுடைய சபையை போஷிப்போம். ஆண்டவரே, அநேக முறை அடியேனும் கூட வருத்தப்பட்டிருக்கு, ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் கூட ஆண்டவரே, நீர் உம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை ஆண்டவர் நீர் வழி நடத்துவீர். நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். நாங்கள் எதையும் அதில் எங்களுடைய சுய இச்சையின்படி, சுய நினைவின்படி, தீர்மானத்தின்படி எதையும் சேர்க்காமல் இருந்தால் போதும். அது கெட்டு போகாமல் இருக்கும். அது விஷத்தன்மை உடையதாக மாறாமல் இருக்கும். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் அப்படி செய்திருந்தாலும் கூட ஆண்டவரே எங்களை மன்னித்து, அறியாமல் செய்த எங்களை மன்னித்து ஆண்டவரே அதிலே திரும்பவுமாக அது நல்ல கூழாக மாறும்படியாக செய்து நன்றி செலுத்தி துதிக்கும். ஆண்டவரே, முதற் பலனான எங்களுடைய எல்லா காரியத்திலும் எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய காலங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கணும். எங்களுடைய பொருளை மாத்திரமல்ல, எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய காலங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கணும். நாங்கள் எங்களை சுயமாக சிந்திக்காமல், எங்களுடைய சுய வேலைக்காக அதிக நேரங்களை கொடுக்காமல் நாளை கனப்படுத்த ஆண்டவரே நீதாமே உதவி. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, நாங்களும் கூட எப்பெல்லாம் சபை கூடுகிறதோ அப்பெல்லாம் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் அதை எதிர்பார்க்க எங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. நாங்கள் வாஞ்சியோடு வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, சோம்பேறித்தனம், உலக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இதெல்லாவற்றையும் நீக்கிப்போம். சபை கூடும்பொழுது நான் அங்கே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரை நான் தீர்மானமாக எடுக்க உதவி செய்தல். முதற் பலனான கனிகளை அவன் கொண்டு வந்தான் என்று சொல்லிப்பார். அதை ஆசீர்வதித்து அநேகர் அதை சாப்பிடும்படியாக செய்தார். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகிறது? அந்த பாகால் சலிஷாவிலிருந்து வந்த மனுஷனுக்கு போகிறது. அந்த மனுஷன் தான் கொண்டு வந்தான். சபை முழுவதும் சாப்பிட்டு 100 பேரும் சாப்பிட்டார். அதனுடைய பலனை யாருக்கு கொடுத்திருப்பேன்?
வாகார் சலிஷீலாவிலிருந்து வந்த அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிற மக்களாக நாங்களும் காணப்பட நீதாமே உதவித்தா செய்தல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.